ஆளும் நடத்தும் ஊர்வலங்கள் வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகில். எனக்கோர் சுருதி உன் கனவே எனக்கோர் கிருதி உன் உணர்வில் மனமே உருகி பாடுதம்மா மலர் போல் கருகி. பல பல ஜென்மம் நான் எடுப்பேன் பாடல்கள் கோடி நான் படிப்பேன். அன்பே உனக்கே காத்திருப்பேன். வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகில். ஆயிரம் ஆசைகளை ஆசையில் உன்னிடம் பேச வந்தேன். ஆவியில் மேவிய சேதிகளை கேளென நெஞ்சிடம் கூற வந்தேன். நினைவுகள் எங்கோ கலைகிறதே கனவுகள் ஏனோ கலைகிறதே. நிழல் போல் உன்னை தொடர்கிறதே. வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகில். உன் நினைவில் நெஞ்சம் வான்வெளியில் நாளும் நடத்தும் ஊர்வலங்கள் வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன். வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகில். வைகரை தொடர்ந்து முடிந்திருக்க முதல் தர வானொலி தாமரை வானொலி வழங்குகின்ற கவிதை அப்படியே எங்களுடைய சொந்தங்களுக்கெல்லாம் பிடிச்ச இணையும் இசையும் நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் நிறைய கவிதைகள் அப்படியே எங்களுடைய சொந்தங்களுக்காக சொல்ல காத்துட்டே இருக்கோம் இல்லையா ஷர்மி? ஆமாம் லக்ஸி, உலகிலே காலை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை லக்ஸி. வாழ்க்கையில் என்னதான் ஒரு மனசில் கவலைகள் நிறைஞ்சி இருந்தாலும் அப்படியே கவச்சுவடுகளாக எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம்.
ஆமாம் ஆமாம், உங்களுடைய முகப்புத்தகத்தின் மூலம் உங்களுடைய கவிவர்களையும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த நேரத்தில் பூஜா அணிஞ்சிருக்காங்க. உன் விழிகள் என்னும் வீணையில் காதல் மொழிகளை இசையாக மீட்டவனே, உன் காதல் மொழியில் மௌனமாக என்னை மெய்மறக்க செய்தாய். உன் விழி என்னும் அம்பை காதல் வில்லாக எய்தாய். உன் மடியில் காதல் பறவையாக வீழ்ந்தேன். மின்னலின் விழிகளை கொண்டவனே, வானவில்லாக மாறியது என் வாழ்க்கை. திருடிச் சென்றாய் கல்வனே, உன் கண்களால் என்னை மொத்தமாக காதல் உலகத்திற்கு தான் அழைத்து சென்றிருக்கின்றாய். மாட்டிக்கொண்டேன் மாயக்காரனே, உன் காதல் வித்தையில். கண்களால் கைது செய்து உன் இதயத்திற்குள் அடைத்து விட்டாய். என்றுமே உன் இதயத்திலே வாழ வேண்டுமடா, மண்ணில் நான் புதையும் வரை என்றுதான் பூஜா அணிஞ்சிருக்காங்க. இதே நேரம் நிறைஞ்சிக்காங்க. எதிர்பாராமல் நீ கொடுத்த அந்த முதல் முத்தம் இன்று மீறமாக என் கன்னத்தில் உன் ஞாபகத்தை மீட்டுகிறது. அதை நீ உணராமல் ஏன் உதறிச் சென்றாய் என்னை விட்டு தனியே. யாரையும் அதிகமாக நேசிக்காதே. அவர்கள் நம்மிடம் பேசாத ஒவ்வொரு நிமிடமும் நரகமாக மாறிவிடும். உன்னை அடைய வழி தெரியாமல், உன்னை விட்டு விலகிவிட முடியாமலும் என் வாழ்க்கை பயணம் தொடர்கிறது கண்ணீரின் பாதையோடு. ஆமாம், நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருடைய மனசுலேயும் ஏதோ ஒரு ரணமான வலி இருக்கும், ஏதோ ரணமான தாக்கம் இருக்கும். எல்லாரும் அந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எல்லாருமே ஆழமாக அப்படியே அவங்களுடைய மனசெல்லாம் உடைப்பட்டிருக்கும். உங்களுடைய அந்த ஆறாத வடுக்கள், ஆறாத சுமைகளையும் இனிமையாக்குறதுக்கு தான் எங்களுடைய தாமரை வானொலியிட்ட இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு நாங்கள் அப்படியே வாரம் எங்களுடைய கவிதை வடுக்களும் எங்களோட நிகழ்ச்சியில் இணைத்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் எங்களுடைய முகப்புத்தகத்தின் மூலம் உங்களுடைய கவிவரிகளையும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்து கொள்வோம் என்று சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாடலை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். இவையும் இசையும் நிகழ்ச்சி. இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே. உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? முல்லை ஒன்று நான் வளர்த்தேனே, உன்னைத்தானே எண்ணித்தான் மானே. நேசம் வச்சு வச்சு நான் தவித்தேனே, நிழல் போல தொடர்ந்தேன் நானே. ஜோடி கிளி இரண்டு யார் பிரித்தார் இன்று? சிறகொடிந்து போன பின்னும் துடி துடித்தே உன்னை சுற்றும். என் பாசம் மாறாதம்மா, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின்
நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? காஞ்சி பட்டு ஒண்ணு நான் கொடுத்தேனே, வண்ணமா நீ உடுத்தத்தானே. காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே, கண்ணிலே நீரெதற்கு மானே. ஊரறிய உன்னை வாழ வைப்பேன் கண்ணே, ஊரறிய உன்னை இன்று வாழ வைப்பேன் எந்தன் கண்ணே. என் வாக்கு மாறாதம்மா, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியும். தொடர்ந்து முடிந்திருக்க முதல் தர வானொலி தாமரை வானொலியிட இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு ஆமாம், உங்களுடைய ரணமான அந்த வலிகள், அந்த ரணமான சுமைகளையும் சுகங்களாக்குற இணைய இசை நிகழ்ச்சியோடு தான் உங்களுடைய கவிதைகளும் அப்படியே இடம்பெறணும் என்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடைய கவிதைகளை அனுப்பி வைக்க முடியும். அதையும் நாங்கள் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கும் என்று சொல்லிக்கிட்டு விட்டு செல்லத்தான் நீ என் வாழ்க்கையில் வந்தாயா? கடல் அலையை போல் என் இதயம் நினைப்பதை உன்னிடம் சொல்ல முடியாமல் தினம் தினம் துடித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு யாரும் இல்லை என்ற போது கூட வலிக்கவில்லை, நீயும் என்னோடு இல்லை என்கின்ற போது வருகின்ற கண்ணீருக்கு அளவே இல்லை. இதுதான் வாழ்க்கையா என்று புரியவே இல்லை. ஆமாம், இந்த நேரத்தில் குமார் கூட நினைச்சிருக்காங்க, கவிதைகள் 1000 எழுதிய போது கனவில் வந்து கவிதையாய் மாறியவள், இருள் சூழ்ந்த இரவுகளில் ஒளிச்சுடராய் மாறி காகிதங்களில் காதல் கதை சொன்னவள், மரங்களில் சூழ்ந்த மலைகளும் கருமேகங்கள் சூழ்ந்த வானமும் விழிகளுக்குள் வட்டமிட்டு அவளும் எனக்குள் இருக்கும் கவிஞன், எழுதுகோள் பிடித்து எழுதிய போது கனவுகள் வந்து தொலைந்தது, விழித்திறந்து பார்த்தபோது மை தீர்ந்து போனது, காகிதங்கள் நிறைந்து காதல் கவிதை சொன்னது, இதோ எழுதி கொண்டே இருக்கின்றேன், விரைவில் காகிதமும் மையும் தீர்ந்து விடலாம். விழிகளுக்குள் வந்து காதல் கவிதை சொன்னவளுக்கு மையும் காகிதமும் ஒன்றாக ஒன்றாக கலந்திருக்கின்றது. மையும் காகிதமும் தீர்ந்தால் என்ன, என்னவளே உன்னவனாக எப்பொழுதுமே காத்திருப்பேன். இதே நேரம் கல்வாஞ்சிக்குடியை சேர்ந்த லக்ஷிகா அணிஞ்சிருக்காங்க. என்னவனுக்காக சொல்லட்டாம்னு சொல்லியிருக்காங்க. என்னவனே, உனக்காக நான் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமென்றாலும்
எத்தனை ஜென்மம் வேண்டுமென்றாலும் காத்திருப்பேன் உன் அன்பை யாசிக்க. என்னவனின்